வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. குக்கர் வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய், 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்டார் பூ, ஒரு மராட்டி மொக்கு, 2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 பிரியாணி இலை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயில் பரட்டி விட்டுடலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு 4-5 முந்திரி எடுத்து நல்லா இந்த போல் 1-2 உடைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா எண்ணெயில் கலந்துடலாம். லைட்டாக பொன்னிறம் ஆகிற டைமில் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்ல மெல்லிஸாக இந்த போல் ஸ்லைஸ் பண்ணிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. அதையும் நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா 3 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இதை கீரல் போடலை, முழுசாக தான் மிளகாய் சேர்த்துருக்கேன். மிளகாவை நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா இது அந்த எண்ணெயோட ஹீட்லேயே நம்ம இந்த புதினா ஒரு கைப்பிடி அளவு சுத்தம் பண்ணதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா அந்த எண்ணெயில் அந்த புதினா லீஃப் நல்லா பிரண்டு வரையில் ரொம்ப வாசனை சூப்பராக இருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த புதினா நல்லா கலந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு. அதுவும் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி நல்லா மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. லைட்டாக பரட்டினதுக்கப்புறமா டோட்டலாக தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு கூட நம்ம ஃபைனலாக பார்த்துட்டு பத்தலைனா சேர்த்துக்கலாம். ஒரு கேரட், 5-6 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு இந்த போல் க்யூபாக கட் பண்ணிட்டு நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பட்டாணி இது ஃப்ரெஷ்ஷாக உரிச்ச பட்டாணி இல்லை, பாக்கெட் பட்டாணி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா மேலால் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. தயிர் புளிப்பு இல்லாத தயிர் 3 ஸ்பூன் அளவு சேர்த்தியாச்சு. தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு அடுப்பை மிதமான தீயில வைங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நம்ம இந்த டைமில் அரிசி உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ் நல்லா கழுவிட்டு 2 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம அரிசி உள்ளே சேர்த்தாச்சு. அதை நல்லா ஒருக்க கலந்ததுக்கப்புறமா 1 கப்புக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி, நம்ம 2 கப்பு சேர்த்துருக்கோம். ஸோ 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா மேலால் மல்லி இலை புதினா இலை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக பபிள்ஸ் வருது இல்லைங்களா, கொஞ்சம் கொதித்து பபிள்ஸ் வர டைமில் நம்ம லிட்டு போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான். நல்லா இப்போ பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம லிட்டு போட்டுட்டு விசில் போட்டாச்சு. கரெக்டாக எனக்கு ஒரே ஒரு விசில் விட்டுட்டு அடுப்பை நல்லா கம்மி பண்ணி 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. நல்லா நமக்கு சாதம் உதிரியாக காயெல்லாம் உடஞ்சி குழஞ்சிராமல் நல்லா அப்படியே அழகாக வெந்து வந்திருக்கு. நமக்கு சாதம் நல்லா சூப்பராக உதிரியாக இருக்குது. கொஞ்சம் கூட குக்கரில் அடியில் பிடிக்கவே இல்லை. ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வெஜிடபிள் பிரியாணி. ஈஸியான இந்த ரெசிபி, குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப விருப்பமான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.